எடுத்துக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். உள்ளே மாவு இருந்தாலும் இருக்கும், நான் அதனால் மெதுவாக கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் வெங்காயம் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை போட்டுட்டு காட்டுறேன். இன்னொரு பக்கம் போட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம சூப்பரான பாருங்கள், போண்டா பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்ப ஒரு பக்கம் போட்டிருக்கேன், எடுத்துக்கிடலாம். 20 பேர் 22 பேருக்கு ஒரு ஆனியன் போண்டா போட்டுக்கிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 22 பேருக்கு போட்டுட்ருக்குறேன். இப்போ இந்த போண்டாவுக்கும் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இங்கே வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது, மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் பஜ்ஜி போண்டா மாவு இருக்குது, சூப்பராக இருக்கும். இதில் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க.